ஜோசியம்னு சொன்னாரு. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் ஆல்ரெடி தமிழ்நாடு பார்த்துருச்சு. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் தமிழ்நாடு ஆல்ரெடி பார்த்துருச்சு. அதனால எதை செய்தாலும் வெளிப்படையாக எந்த ஒளிவனைகளும் செய்ய தெரியும். எதை எப்போ எடுக்கணும் என்னன்னு தெரியும். எல்லா துறைகளிலும் எப்பெல்லாம் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது எல்லா துறையிலும் எடுத்துட்டு வருது. இதைத்தான் நான் குறிப்பிட்டேன். நாங்கள் ஒரு கேள்வி கேட்டால் நாங்களே ஆச்சரியப்படுறவர்களுக்கு, நாங்களே அதிசயப்படுற அளவுக்கு நீங்கள் ஒரு பதில் சொல்கிறீங்கிறது இதைத்தான் நான் சொன்னேன். அதன் பிறகு ஜோசியக்காரன் அப்படின்னு சொல்கிறது தவறுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஜோசியக்காரன்னு அப்பாயின்மெண்ட்டு நீக்கியிருக்கீங்க. ஜோசியங்கிற வார்த்தை ஒன்றும் ஜோசியக்காரங்கிறது தப்பான வார்த்தை கிடையாது. லைவ் திமுக ஆட்சியில் தான் முறையாக நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னோம். கேள்வி நேரத்தை முதலையாக லைவாக ஒளிபரப்பு செய்தது நாங்கள். இப்போ இந்த கேள்வி நேரத்தையே எடுக்க முடியாத நிலைமையில தான் இன்னைக்கு இந்த அரசு நடந்துகிட்டு இருக்கு. கேள்வி நேரத்தை எடுக்க முடியாத நிலைமை அரசு இருக்கு என்பதை நான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்றால் ஏற்கனவே நடக்கின்ற எல்லாவற்றையும் வெளியரங்கமாக உங்களுக்கு தெரியும். எத்தனை கேள்வி அனுப்பியிருக்கிறோம், எத்தனை பதில் வந்திருக்கிறது. அந்த கேள்வி நேரத்தை நடத்த முடியாத நேரத்திலும் மாண்புமிகு உறுப்பினர்களை 55 விதியின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்மானங்களை எல்லாம் இங்கே கேள்விகளாக கேட்டு கூட பதில் பெற முடியுமா என்று பார்க்கின்ற முறை இங்கே கடைபிடித்து வருகின்றோம். எனவே கேள்விகளை பெறுவதில் கால தாமதம் இருந்தாலும் கூட இப்போது பதில் வரப்பெற்றிருக்கு. நேற்று முன்தினம் கூட அறிவித்திருக்கிறேன். 10 கேள்விகளுக்கு பதிலாக 5 கேள்விகளாக எடுத்துக்கொள்கிறோம் என்று நான் அறிவித்திருக்கிறேன். எனவே நீங்கள் சொல்வதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். நான் உங்களை குறை சொல்லவே இல்லை. உங்களை நாங்கள் பாராட்டுகின்றோம். உங்களுக்கு ரொம்ப பொறுமையாக எல்லாரையும் ஹேண்டில் பண்ணுறீங்க. அதை பற்றி நாங்கள் கவலைப்படல. நேரலை நாங்கள் செய்யவில்லை அப்படின்னு சொன்னாங்க. சட்டமன்ற வரலாற்றிலே முதன்முறையாக நேரலை செஞ்சது திராவிட மாடல் அரசு, எங்களுடைய தலைவர் அவர்கள் தான். கேள்வி நேரம் ஒவ்வொரு நாளும் 1.5 மணி நேரம் 10 கேள்விகள் எடுக்கப்பட்டு அனைத்து எதிர்க்கட்சி தலைவர் அப்போ இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கொடுத்தது எங்களுடைய தலைவர். அது லைவ் செய்யப்பட்டது. இப்போ நீங்கள் எல்லா நிகழ்ச்சியும் லைவ் பண்ணுறீங்க. இந்த பிரச்சனையை தான் உங்ககிட்ட சொல்கிறேன். லைவ் பண்ணுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருது என்பதை உங்களோட கவனத்துக்கு கொண்டு வரேன். நீங்கள் அவை குறிப்பிலிருந்து நீக்கிறேன் நீங்கள் நீக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் எல்லாமே அங்கே ரீல்ஸாக மாற்றப்பட்டு அங்கே போய் கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு மீடியா இங்கே நீக்கப்பட்டதை வைத்து அவர் சித்திர வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதை பற்றி உரிமை குழுக்கு அனுப்ப வேண்டும் என்று ஒரு கடிதம் கூட நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள். அப்படி நீக்கப்பட்ட பிரச்சனை குறித்து எந்தெந்த மீடியாவில் வந்திருக்கிறதோ நீங்கள் கவனத்துக்கு கொண்டு வாருங்கள். அவர் மீது உரிமை குழு நிச்சயமாக அனுப்பி நடக்க வேண்டிய இந்த அவையின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பிறகு இந்த முதலமைச்சர் சொன்னது அந்த 3 ஃபைல்கள் இருக்குது. நான் எதுவும் சேலஞ்ச் எல்லாம் பண்ணல. நான் ஓப்பன் சேலஞ்சே பண்ணுறேன். முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பார்க்கட்டும். யார் மீது நடவடிக்கை எடுக்க உண்மையாக குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு இருந்தால் அவர் நடவடிக்கை எடுக்கட்டும். எனவே சினிமாவில் பஞ்ச் டைலாக் பேசுறதெல்லாம் இந்த சட்டமன்றத்தில் பேசல. நீங்க அப்படி பஞ்ச் டைலாக் இல்ல நீங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் உட்காருங்க. இந்த கேமரா டீம் சைடு கொஞ்சம் காட்டுங்க. ஏங்க மாண்புமிகு இல்லங்க இல்லங்க ஆனரபிள் ஸ்பீக்கர் மூலமா ரெக்வெஸ்ட் இந்த கேமரா டீம் அந்த சைடு கொஞ்சம் காட்டுங்க. மாண்புமிகு முதலமைச்சர் கருத்து என்ன சொல்றாங்க அத நீங்க சினிமா நடிப்பது போல பஞ்ச் டைலாக்னா எப்படி எழுந்திருக்காம இருப்பாங்க? அப்புறம் தயவுசெய்து சொல்றேன், நீங்க சொல்லுகிற போது முதலமைச்சர் கருத்துன்னு சொல்லுங்க. உட்காருங்க மாண்புமிகு உட்காருங்க. எல்லாம் உட்காருங்க. நான் அவங்கள தான் பேச அனுமதிக்க போறேன். உட்காருங்கன்னு சொல்றேன். உட்காருங்க. தயவு செய்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் சீக்கிரம் பிரிச்சு பாருங்க. ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தா, அதில் ஆதாரம் இருந்தா, யாராக இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுங்க. இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் பயப்படுவதற்கான எங்களுக்கு தேவை கிடையாது. மாண்புமிகு உறுப்பினர்கள் இந்த சினிமா போல பஞ்ச் டயலாக் என்பதெல்லாம் அவைக்குழு நீக்கப்படுகிறது. கருத்துக்கு பள்ளிக்கூடத்து அமைச்சர் பதில் சொல்லலாம். இப்போ எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசுகிற போது லைவ் பத்தி சொன்னார். உண்மைதான். அவங்க நேரலையை கடந்த ஆட்சியில் மதிப்புக்குரிய முன்னாள் முதல்வர் அண்ணா மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் அதை தொடர்ந்தாங்க. ஆனா ஒரு நேரலை என்பது வெறும் ஆளுங்கட்சிக்கு சாதகமா இல்லாம முதல் முறை ஆட்சி நேரலை மட்டுமல்ல, முழுமையான நேரலை என்பது வெற்றி தலைவருடைய ஆட்சியில தான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எப்போதும் எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன செய்தி, அது ஒரு விஷயம் வந்தா கூட பள்ளிக்கல்வித்துறை சார்பாக உடனே தொலைபேசியில் அழைத்து அது குறித்து கடுமையான நடவடிக்கை எடுக்க சொல்லுவார். இந்த மாமன்றத்தில் ஆல்ரெடி அந்த ஃபைல்ஸ் இருக்கிறதே ஒரு சுட்டி காமிச்சார். அந்த இஷ்யூவே நான் தான் ஏஞ்சி சொன்ன அவர் ஆதாரத்தை எடுத்துட்டு போறாரு அப்படின்னு. இந்த நேரத்தில் அவர் சாதாரணமா இருந்தாலே அதெல்லாம் பண்ணாத போறாரு. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் காட்டுன்றாரு. அவருடைய கோரிக்கையை கட்டாயமாக முதல்வர் நிறைவேற்றுவார் என்பதையும் கூறிக்கொள்கிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், பேரவைத் தலைவர், நான் உங்க சார்பா பேசிட்டு இருக்கேன். இப்ப நீங்க நீக்கிட்டீங்க. ஆனா இப்ப இதெல்லாம் லைவ்ல போயிடுச்சு. இப்ப அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அது என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? அதாவது லைவ் கொடுப்பது நாங்க எதிர்க்கவில்லை, நாங்கள் பாராட்டுகிறோம். லைவ் நீங்க கொடுத்திருக்கீங்க, நல்ல முயற்சி, நாங்க பாராட்டுறோம். ஆனா அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இங்க நான் சொல்றேன்.
நீங்க அவை குறிப்பில் நீக்கிறீங்கன்னு சொல்றீங்க. நீங்க எவ்வளவு நீக்கினாலும் அது சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, வைரலா போயிட்டு இருக்கு. அததான் உங்களுடைய கவனம். எதிர்க்கட்சி தலைவர் சொல்ல விரும்புகிற கருத்து வந்து, குற்றச்சாட்டுகளை எந்த பக்கத்திலிருந்து வைத்தாலும், அது முன்னாள் ஆண்டவர்களாக இருந்தாலும் சரி, இப்போது ஆள்கின்ற இறக்கில் இருந்தாலும், ஆதாரப்பூர்வமான கருத்துக்களை சொல்வதன் மூலமாகத்தான் இந்த சபையிலே சில குறைந்தபட்ச மாண்பினை நாம் காப்பாற்ற முடியும் என்பதையும் கருத்திலே கொண்டு, அப்படி ஆதாரம் இல்லாமல் சொல்லுகிற போது நான் உடனே நீக்க வேண்டும் என்பது ஒரு நியாயமான மரபு. அதன்படி நான் நீக்குகிறேன். ஆனால் அதை எடுத்து பல்வேறு மீடியாக்களிலே வந்து வெளியிடுவார்கள். ஆனால் இப்போ எனக்கு கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிற ஓரிரண்டு செய்திகளில் அதை ஆய்வு எடுத்துக்கொண்டு அதை உரிமை கொடுக்க நான் அனுப்ப இருக்கிறேன். இனி வருங்காலத்திலும் நீக்குவது என்பது என்னுடைய தனிப்பட்ட உரிமை. இந்த அவையினுடைய மாண்பை நான் காப்பாற்றியாக வேண்டும். நீக்காமல் பேச முயற்சிப்பதும் ஆதாரங்கள் இல்லாமல் பேசாமல் இருப்பதும் நல்லது. ஏன்னால் ஆதாரங்களை வைத்துக்கொண்டு தான் இரு தரப்பினரும் பேச வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். என் மக்களும் அதைத்தான் விரும்புவார்கள். போகிற போக்கிலே அள்ளி தெளித்து விட்டு போகிற இடமல்ல இது. நீங்கள் தலைவர் காலத்திலிருந்து முத்தமிழறிஞர் காலத்தில் அம்மாவுடைய காலம் வரை நீங்கள் இந்த சட்டமன்றத்தில் இருந்திருக்கிறது. இதுக்கென்று தனி விதி இருக்கிறது, மரபு இருக்கிறது. எல்ஓபி அவர்களுக்குரிய மரியாதையை இந்த அவை கண்டிப்பாக நீங்கள் தர வேண்டும். அவர் எல்ஓபி என்பவர் அமைச்சர் அளவுக்கு எந்த அளவுக்கு கேபினெட்டில் அவருக்கு ஒரு மரியாதை இருக்கோ அந்த அளவுக்கு எல்ஓபி அவர்களுக்கு மரியாதை இருக்கிறது. எல்ஓபி நீங்கள் அழைக்கிறீர்கள், அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். சடார்னு பொதுப்பணித்துறை அமைச்சர் எதிர்த்து உள்ள கூறுறார், உங்களுடைய அனுமதி கேட்கல. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் போன வாரத்துக்கு முந்தின வாரம் நீங்கள் அழைத்து விட்டீர்கள், எந்திரிக்கிறார். பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இன்னொருத்தரை அழைக்கிறீர்கள். இது மாதிரி 4 முறை அவர் எந்திரிச்சு உட்கார்றார். இது எந்த விதத்தில் நியாயம் என்று நான் கேட்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் வந்து சொன்னதுக்கு ஒரு கருத்து நான் சொல்லுகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பற்றி பேசுகிற போது மந்திரி சபை என்பது ஒரு கூட்டு முயற்சி. அங்கே இருக்கக்கூடிய எந்த அமைச்சராவது இருந்து மாண்புமிகு முதலமைச்சருக்காக பேச வேண்டும். அப்படி பேசாவிட்டால் அங்கே அமர்ந்திருப்பது அர்த்தம் இல்லாமல் போயிடும். இருங்க இப்போ நீங்கள் எப்படி உங்களுக்கு எப்படி இந்த வாய்ப்பு அளித்திருக்குன்னு அதே போன்று தான் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு அன்றைக்கு அளிக்கப்பட்டு சொல்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் சொன்னது இல்லை, நான் கவனத்தில் வச்சுக்கிறேன். நீங்கள் சொன்ன கருத்தை நான் கவனத்தில் எடுத்துக்கொள்கிறேன். இப்போ 2-3 உறுப்பினரை பற்றி நான் சொல்லிவிடுகிறேன். மாண்பு உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன், மாண்பு உறுப்பினர் மதார் பத்ருதீன் மதுரை, அதே போன்று மாண்பு உறுப்பினர் டாக்டர் முத்துராஜா, தயவு செய்து வெளி மேடையில் இருப்பது போல் உங்கள் இருக்கையை விட்டுக்கொண்டு கையை உயர்த்தி கொண்டு இங்கே ஓடி வருவதை நான் அனுமதிக்க முடியாது. அதை உங்களுக்கு எச்சரிப்பாக சொல்கிறேன். நீங்கள் மட்டுமல்ல, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போதே அந்த குறுக்கீடு உங்களிடமிருந்து தான் வருகிறது. நான் அதான் சொன்னேன், அவர் பேசுவது நீங்களே எழுந்திருக்கலாமா என்று கேட்டேன். இருக்கையை விட்டு இனி முன்னோக்கி யார் கையை உயர்த்தி கொண்டு ஓடி வந்தாலும் அது எந்த தரப்பில் வந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பேன் என்பதை நான் எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகின்றேன்.